இங்க இவர் 2வதா கல்யாணம் பண்ணதுல முதல் மனைவிய சொந்தக்காரங்கலாம் வந்து நீ ஒழுங்கா இருந்தா அவர் இப்படி பண்ணுவாரான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. ஆனா இதே மாதிரி இன்னொரு வீட்ல இவரோட சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்க இவரை கூப்பிடுறாங்க. இவருமே அது ஓகே சொல்லி கல்யாணத்துக்காக ஏற்பாடு செய்யறாரு. அப்பன்னு பார்த்து இவரோட பையன் லவ் பண்ற பொண்ணு வீட்ல பேச போறான். ஆனா அவரு உங்களோட அப்பா இப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா எங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியும்னு கேக்குறாங்க. இருந்தாலும் நீங்க லவ் பண்றீங்க, அதனாலேயே உங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்க வந்து பேச சொல்லுங்க, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்றாரு. சோ இவரோட அப்பா கிட்ட லவ் பத்தி பேச போறான். ஆனா அவர் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போறான்னு சொல்லிட்டு அவரோட கதையை சொல்றாரு. தென் இவர் அந்த பொண்ணோட இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க, நீங்க எல்லாருக்குமே ரோல் மாடலா இருக்கீங்க, அப்படி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவர் அதை கேட்டதுமே அவரை திட்டி விட்டு போனை கட் பண்ணிடுறாரு. பட் அந்த பொண்ணு இவரை பிடிக்காம டான்ஸ் மாஸ்டர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போறா. இந்த விஷயத்தை இவர்கிட்டே போன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவருமே கால் பண்ணி பிஏ கிட்ட அவனை பத்தி விசாரிக்க சொல்றாரு. பார்த்தா இவங்க எதிரில் தான் அவங்க 2 பேருமே கப்புள்ஸா நிக்கிறாங்க. சோ இவங்களும் அவர்கிட்ட அவங்க 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் கோவப்பட்டு அந்த பையனை மட்டும் கொன்னுடுன்னு சொல்றாரு. சோ இவங்களும் கொலை பண்ணிடுறாங்க. தென் இந்த கேஸ்ல இவர் தான் குற்றவாளின்னு ப்ரூஃப் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால இவர் பேரும் கெட்டு போயிடுது.